மக்களே, நான் தான் உங்க தேனிக்கார பொண்ணு ஆதி. இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சுருளியில் இருக்க மௌன சித்தர் ஐயாவோட ஆசிரமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். பார்த்தாலே பாவங்கள் தீர்க்கும் மௌன சித்தர் ஐயாவோட விவரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மக்களே. இந்த சுருளிமலை அடிவாரத்தில் இப்போது வாழ்ந்து வரும் மௌன சித்தர் எங்கிருந்து வந்தார், எப்படி வந்தார், எப்போது வந்தார் என்ற விவரம் யாருக்குமே தெரியலைங்க. ஆனா அவர் வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அவர் யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாதாங்க. இவரை பார்க்க வரும் பக்தர்கள் இவருக்கு சிகரெட் பாக்கெட்டுகளை வாங்கிட்டு வராங்களாம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 500 சிகரெட் புகைக்கிறாராம். ஆனா அந்த புகைய வெளியில விடுவது கிடையாதாம். இவரை நாடி யார் வந்தாலும் அவங்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறாராம். அது மட்டும் இல்லைங்க, ஒரே நேரத்துல பல இடத்துல காட்சி கொடுக்கும் வல்லமை இவரிடம் இருக்குங்க. அதே மாதிரி இவரை பல இடங்கள்ல ஒரே நேரத்துல பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஆசிரமத்துல அனுதினமும் அன்னதானம் வழங்கப்படுது மக்களே. அட் த சேம் டைம் சித்தர் ஒருவரை பார்த்தாலே போதும் அவங்களோட அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் அப்படின்னு நம்புறாங்க. பக்தர்கள் இவங்களை எப்படியெல்லாம் அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மௌன சித்தர், பீடி சித்தர், சிகரெட் சித்தர்னு வச்சு அழைக்கிறாங்க. மௌன சித்தர் ஐயாவோட அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஐயாவின் சீடர்கள் கூறிய சிறப்புகள் அனைத்தையும் பார்ப்போம் மக்களே. நான் எல்லா சிவன் கோயிலுக்கு போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவனடியார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு போவேன், பார்த்துட்டு போனாலும் நல்லா இருப்பேன். நான் இது ஒரு குறை இருக்காது, சாப்பாடுக்கோ காசுக்கோ அவரை பார்த்துட்டு போனாலும் எனக்கு எந்த ஒரு காரியம் வெற்றியாகும். இங்க அடிக்கடி வந்திருக்கேன் இப்போ பார்க்காம போக மாட்டேன். இந்த பார்த்துதான் போவேன். நமச்சிவாய முதல் முறையாக இப்பதான் ஐயாவை சந்திக்க வந்திருக்கேன். இவர் மூலியமா சாமி கூப்பிட்டு அழைச்சிட்டு வந்தாரு. மனசத்தை நான் பார்த்தேன். பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எந்த ஊர்? நான் தேனி அள்ளி நகரம். ஆமா, இவரை பார்க்கணும்னு ரொம்ப ஒரு இதுல இருந்தோம். நேரடியா பார்த்துட்டேன். இதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி தான். ஆமா சாமி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவாரு. நமச்சிவாய். குருவேசன் 3 பேருமே எல்லாமே தேனி தான். பங்கெடுப்பு ரச நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சரிங்க. ஐயாவின் அற்புதங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல மக்களே. என் பேர் ஜெயசீலன். என் சொந்த ஊர் தூத்துக்குடி. நான் கேரளாவில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயம் சுருளிக்கு சும்மா வரும்போது தான் நான் சுவாமியை பார்த்தேன். சுவாமி அப்போ ஆசிரமெல்லாம் இல்லை. 2011-12 வருஷம் நினைக்கிறேன். அப்போ சுவாமி ஒரு மரத்தடியில தான் நான் பார்த்தேன். ஆமாம், சுவாமின்னு எனக்கு தெரியாது. ஒரு ஸ்டீல் சேர்ல உட்கார்ந்துருந்தாங்க. நான் பார்த்துட்டு சுருளிக்குள்ள போயிட்டு நான் அப்படி போயிட்டேன். யாராவது சாதுன்னு நினைச்சேன் நான். ஆனா வீட்டுக்கு போய் நான் வீட்டுல எப்படின்னா ஒரு வீக்கெண்டு அப்படிதான் நான் வந்தேன். நான் வீட்டுல சொன்னேன், இந்த மாதிரி நான் சுருளிக்கு போயிருந்தேன்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, இப்படி ஒருத்தரை பாத்தீங்களான்னு கேட்டாங்க. உடனே நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு சுவாமி தான் ஞாபகம் வந்தாங்க. ஆமா, ஒருத்தரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப விசேஷமானவர் அப்படின்னாங்க. அவங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருக்காங்க, என்கிட்ட சொன்னதில்லை. அவங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்போ வேலைக்கு போயிட்டேன். வீக்கெண்ட் சும்மா அப்படி வருவேன். அப்ப இவங்க இப்படி சொன்னதுனால அடுத்த வீக்கெண்ட்ல நம்ம இப்படி சொன்னாங்களே, அப்ப இவரு யாருன்னு நான் போய் பார்க்கணும்னு ஒரு தோணல் உண்டாச்சு. அப்படி நான் அதுக்கு அடுத்த வாரமே சுவாமியை பார்க்கறதுக்காண்டி வந்தேன். அதே மரத்தடியில யாரும் இல்லை, சுவாமி மட்டும்தான். அதுலயே நடந்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் நின்று ரோட்ல இப்ப எனக்கு நடக்க முடியாது. நான் பைக்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். சாதாரண 2 வீலர், அதனால எனக்கு முடியாதுன்றது யாருக்கும் தெரியவும் செய்யாது. நான் பைக்ல இருந்து சுவாமியை பார்த்துட்டு இருக்கேன். சுவாமி யாரையும் அவங்க பார்க்கலாம். அவங்க எப்பவும் போல அவங்க நடந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது இவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம்னு தெரியல. பார்த்துட்டு போயிட்டா பிறகு பார்த்தாச்சு, யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா திரும்ப எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு உண்டாச்சு எனக்கு. அப்படியேதான் நான் சுவாமியை அந்த நாட்கள் குறைஞ்சது. வாரம் அப்படி பல நாட்கள் கழிச்சு வந்தேன். பிறகு அப்படியே மாச கணக்குல வந்தேன். அப்படியே அது ஒரு பல வருஷங்களா ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து பாக்குறது சுவாமியை. ஏன்னா எனக்கு ஒன்றும் கொடுக்கவும் தெரியாது, என்னென்ன வழிபாடு பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்துட்டு இருந்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வந்துகிட்டே இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே ஒரு சின்ன ஆசிரமம் மாதிரி தொடங்கி இருக்கிறாங்க. யாரெல்லாமோ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சின்ன கடை மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாம் இருக்கு.
ஆனா இது எல்லாமே என் கண்ணில் படாது. இங்க என்ன நடக்குன்றது எனக்கு தெரியாது. எனக்கு சுவாமி மட்டும்தான். அவரை பார்க்கணும், பார்த்துட்டே இருந்துட்டு போயிடுவேன். இதுக்கப்புறம் அங்க திடீர்னு ஒரு சாப்பாடெல்லாம் நடக்குது ஒரு தடவை வரும்போது. அப்பவும் நான் அதெல்லாம் ரொம்ப அதுல என் கண்ணு அதுலலாம் போகாது. எனக்கு அவரை எங்க இருக்காங்கன்னு தேடுவேன் சுவாமியை. அவங்களே பார்த்துட்டு இருந்துட்டு போயிடுவேன். இது ரொம்ப காலமா வருஷமா ஆயிடுச்சு. இது மாதிரி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் வரும்போது தட்டி வச்சு மறைச்சிட்டாங்க. ஃபென்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் அந்த மூங்கில் தப்பா வச்சு அடிப்போம் இல்லையா, அது மாதிரி தட்டு. இப்போ நான் வந்தோடனே ஐயோ நமக்கு இறங்கி பார்க்க முடியாது, மறைச்சிட்டாங்களே, நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு எனக்குள்ள ஏதோ ஒரு சங்கடம் உண்டாகுது. அப்படியே அந்த தட்டியை ஓட்டிட்டு வந்து அந்த தட்டிக்குள்ள ஊடி அந்த ஓட்ட வழியே பார்த்துட்டு இருந்திருக்கேன். அது வெளியே அப்பெல்லாம் மொபைல் ஃபோன் வந்து சாதாரண ஒரு நோக்கியமா ஒரு ஃபோன், அதுல போட்டோ எல்லாம் எடுத்திருக்கேன் நான் சுவாமியை. அப்படியே போட்டோ எடுத்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருந்துக்கிட்டு அப்படியே போயிட்டேன். இதே மாதிரிதான் போய்கிட்டு இருந்தது. இது நான் வந்து சத்யசாய் பாட்டி புட்டபர்த்தி, நான் மண்ணில் கண்ட முதல் கடவுள் அவர். அவர் தான் நான் ஃபுல்லா வாழ்ந்துவேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ஐயா பார்க்க வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியல, அப்படி ஒரு ஈர்ப்புல வந்தது. நான் இப்படியே 2015 நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். ஒரு 2 மாசம் நான் பெட்ல இருந்தேன். அந்த 2 மாசம் பெட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வரும்போது இந்த தட்டியெல்லாம் உடைஞ்சிருக்கு. இது 2015. தட்டி எல்லாம் உடைஞ்சிருக்கு. அங்க யாரையும் காணோம். எனக்குள்ள ஏதோ யாரையும் நம்ம சொந்தக்காரங்களை யாரையோ காணாத மாதிரி மனசுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு பதட்டம். ஐயோ சாமி எங்கன்னு தேடுறேன். அப்ப அப்படி கொஞ்சம் தள்ளி நிற்கும் போது ஒரு மேல ஒரு சின்ன பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. அங்க சகோதரியை பார்த்தேன், சசிரேகா அம்மாவை, சாருக்குள்ள மிஸ்ஸஸ். அப்பதான் முத பாக்குறேன். அதுக்கு முன்னாடிலாம் அவங்க இருந்திருக்காங்க. இவங்க யாரும் என் கண்ணில் நோட்டீஸ் ஆனது கிடையாது. அப்ப அவங்ககிட்ட கேட்கிறேன் சுவாமி எங்கன்னு கேட்கிறேன். அப்ப சுவாமி தூங்குறாங்கன்றாங்க. எப்ப எந்திரிப்பாருன்னு கேட்கிறேன். எந்திரிக்கிற நேரம் தான்றாங்க. தோராயமா எப்ப எந்திரிப்பான்னு கேட்கிறேன். எந்திரிக்கிற நேரம் தான்றாங்க. சுவாமி எந்திரிச்சு வராரு வெளியே. நான் கீழே இருந்தே பார்த்துட்டு போயிடுறேன். இந்த சமயம் சார் பக்கத்துல நின்று இருக்காரு, அந்த அம்மாவுக்குள்ள ஹஸ்பண்ட் பக்கத்துல நின்று இருக்காரு. அப்ப எனக்கு கால் முடியாதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவரும் பேசிட்டு இருந்திருக்காங்க, இவருக்கு எவ்வளவு ஒரு மகான கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கீழே இருந்து பார்த்துட்டு போறாங்களே அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. நான் போயிட்டேன். அதுக்கு அடுத்த வீக் வரேன். வந்து இதே மாதிரி கீழே இருந்து மேல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா என்னைய மேல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இப்ப நான் மேல எனக்கு வர முடியாது, எனக்கு கால் முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்ல சும்மா வாங்கினாங்க. இல்ல கிரவுண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அது நான் மேல வந்தா எப்படி நிக்கணும்னு முடியாது எனக்கு, அதனால நான் வரலன்னு சொன்னேன். இல்ல சும்மா வாங்கன்னு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. நான் வண்டி எடுத்துட்டு மேல ஏறி போயிட்டேன். போனா அப்பதான் அங்க மண்ணு போட்டிருந்தாங்க, புது மண்ணு. நான் அப்போ எனக்கு இடது காலம் மட்டும்தான் கீழே ஊன முடியும். நான் கீழே ஊன உடனே ஸ்லிப் ஆயிடுச்சு, கால் இழுத்துச்சு, சரிஞ்சிட்டேன். அப்பதான் எனக்கு கால் முடியாதுன்றது தெரியும். அப்படி வந்து விழுந்தவன் தான் அந்த ஆசிரமத்துல. அதுக்கப்புறம் என் வேலையை ரிசைன் பண்றேன், சாமிகிட்டே வந்துடுறேன். இப்ப 2015 இது 2015 ஆரம்ப கட்டம். அது ஒரு செப்டம்பர் என்னமோ அந்த டைம். ஆமா, செப்டம்பர் மாசம். அதுக்கப்புறம் 2016 ஜனவரியிலயோ பிப்ரவரியிலோ இப்ப நான் இங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு டெய்லி ஆசிரமத்துக்கு வந்து போயிட்டு இருக்கேன். நான் இப்படி வந்துட்டு இருக்கும்போது சென்னை அரக்கோணத்துல வந்து ஒரு என்ஜினியர், ஒருத்தர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் 2 மாசம் இங்க தங்கி இருந்து சுவாமிக்கு சேவை செய்ய வந்திருந்தார். அவரை எனக்கு சரியா பழக்கமெல்லாம் இல்லை. அந்த டைம்ல அவருக்கு பழக்கமெல்லாம் இல்லை. இப்படி அவர் வந்து இருக்கும்போது நான் ஒரு நாள் ஆசிரமத்துல இருக்கேன். அப்போ ஒரு செல்வம், ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தார். அவர் என்னை அப்படியே கூட்டிட்டு போய் சாமியை கும்பிடுறதுக்காண்டி அவர் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனார். சுவாமி கட்டில உட்கார்ந்துருந்தாங்க. நான் காலில் விழுந்தேன் சுவாமி இலையில. சுவாமி ஒரு எத்துனாங்க, என் நெத்தியில எத்துனாங்கன்னா நான் தடத்தடன்னு திரும்ப மிதிக்கிறாங்க. நான் அப்படியே படுத்துக்கிட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியல எனக்கு. அவன் பார்த்தா நெத்தியெல்லாம் ஐஸ் ஆகுது. இப்படி தொட்டு பார்க்கிறேன், பிளட் வந்துச்சு. ஸோ என்னை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. நானும் அப்படியே போய் வெளியில வந்து அந்த செவரோட ஒட்டி உட்கார்ந்துருக்கேன். சார் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ஆஹா இதுல பிள்ளையார் சொல்லியே விழுந்துருச்சுன்னாரு. அதுல அப்படியே ஊன்னு பிள்ளையார் சொல்லி அப்படி தொட்டு பார்த்ததெல்லாம் சேர்த்து விழுந்திருந்தது. அது ஒரு போட்டோ பண்ணியிருந்தாங்க. இது நடந்தது. அப்ப அந்த ஸ்ரீனிவாசன் அந்த ஒரு என்ஜினியர் இருந்தார் இல்லையா, அவரை எனக்கு பழக்கமே இல்லை. ஆனா அவரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன். அவர் என்னைய சொல்றாரு, உங்களை நான் கைலாசநாதர் கோயிலுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிறாரு. இப்ப நான் சொல்றேன், எனக்கு நடக்க முடியாதுங்க, அதனால நான் வரமாட்டேன்னு சொல்றேன். இல்ல சுவாமி சொல்றது மாதிரி இருக்கு, நான் கண்டிப்பா உங்களை அங்க கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிறார். சரி, அவரு வற்புறுத்துறாருன்னு சொல்லி அவர் என் பைக்ல என்னை வச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. மேல கைலாசநாதர் கோயில் கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க போய்
அதுல அந்த தொட்டி, தீர்த்த தொட்டியில என்னை குளிக்க வச்சு அந்த குகை கோயிலுக்குள்ளெல்லாம் கொண்டு காமிச்சு கூட்டிட்டு வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து பைக்ல வச்சு அப்படியே கொண்டு வந்துட்டாரு. நான் அங்க போனோடனே சாரும் பின்னாடியே வந்துட்டாரு. யாரோ தெரியாதவங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் பின்னாடி வந்து, நான் குளிச்சுட்டு இருக்கும்போது பாக்குறேன் சாரும் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. இங்க வந்து ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு கேப். இதுக்கு இடையில சீனிவாசன் சாருக்கு சுவாமி 1.5 feet காட்சி கொடுக்கிறாரு. அவருக்கும் அவரு கூட ஒரு ரியாஸ் ஒரு முஸ்லீம் பையனுக்கும் ஒரு காட்சி கிடைக்குது. இதை என்கிட்ட சொல்றாங்க. சொன்னோடனே எனக்கும் சுவாமி அப்படி பார்க்கணும்னு ஆசை வருது. உடனே அவர்கிட்ட நான் சொல்றேன், நான் ஆசிரமத்துல நைட் தங்குறேன், என் கூட வந்து நைட்டு வந்து என் கூட அந்த ரோட்ல உட்காருவீங்களா? அப்ப சுவாமி ரோட்ல நடந்துட்டு இருப்பாங்க. எனக்கும் அப்படி பார்க்க சுவாமியை பார்க்க ஆசையா இருக்குன்னு கேட்கிறேன். அவர் ஆட்டோன்றாரு. டெய்லி நான் ஆசிரமம் வர்றது, நைட் தங்குறது, ராத்திரி போய் கீழே ரோட்ல உட்காருறது, இதுதான் வேலை நடந்துட்டு இருக்கு. இப்படியே செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாள் சார் எங்க போறீங்கன்னு கேட்கிறாரு. ராத்திரி இந்த மாதிரி உட்கார்ந்து நாங்க பார்க்க போறோம்னு சொல்லும் போது சார் எங்களை சத்தம் போடுறாரு. அதுவா நடந்தாதான் உண்டு, நீங்க இப்படி எதிர்பார்த்து போய் மெனக்கெட்டு இருந்தீங்கன்னா அப்படி எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சத்தம் போடுறாரு. ஆனாலும் அதை நாங்க சட்டம் செய்யாம போய்கிட்டு இருக்கோம். இப்படி போய்கிட்டு இருக்க ஒரு நாள் பௌர்ணமி. பாத்தீங்களா? அன்னைக்கு பௌர்ணமின்னு எனக்கு தெரியாது. நான் பேசிக்கா ரோமன் கேத்தலிக். எனக்கு வந்து இந்து ஆச்சாரங்கள், அந்த வழிபாடு முறை எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அப்ப அன்னைக்கு பௌர்ணமின்னே தெரியாம நாங்க உட்கார்ந்துட்டு, நானும் அந்த இன்ஜினியரும் எந்திரிச்சு, அவருக்கு பௌர்ணமின்னு தெரியுமா தெரியாதா தெரியல, எனக்கு தெரியாது. நாங்க எந்திரிச்சு போகிறதுக்காக வேண்டி கிளம்பும் போது அப்போ புதுசா ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் வேறு பாலு, கம்பத்துல உள்ளவர். அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் எங்கிட்ட கேட்கிறாரு, எங்க போறீங்க? நாங்க இந்த மாதிரி சுவாமியை உட்கார்ந்து பார்க்க போறோம்னு சொல்றோம். உடனே அவரு நானும் வரேன்றாரு. இப்ப நான் பைக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டேன். போய் எனக்கு பின்னாடியே சுவாமி நடந்து வராங்க. சுவாமிக்கு பின்னாடி இவங்க 2 பேரும் நடந்து வராங்க. நான் ஒரு பாலத்துல போய் உட்கார்றேன். சுவாமி அப்படியே ஃபர்ஸ்ட் நடந்து வந்து என் பக்கத்துல ஓடி போறாங்க. போகும்போது சுவாமி மேல ஒரு நறுமணம் வந்தது. இதுவரை என் வாழ்க்கையில் அப்படி ஒரு மனம் நான் சுவாசித்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடியும் கிடையாது, அதுக்கு பின்னாடியும் கிடையாது அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. திரும்புறாங்க, சரிமிட்டு போயிட்டாங்க. போய் ஒரு டர்னிங் தாண்டி போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் கிட்ட வந்துட்டாங்க. நாங்க எங்க நின்றுட்டு இருக்கோம். இப்ப சுவாமி போயிட்டு திரும்ப வராங்க. திரும்ப வரும்போது நாங்க எப்படி பார்த்தோம்னா, ஒரு ஃபிலிம் ஷூட்டிங்க்கு லைட்டிங் பண்ணா எப்படி இருப்பாங்க, ஒரு கோல்டன் கலர்ல அவ்வளவு பிரைட்டா ஜோதியா வர்றாங்க. ஒரு வண்டி வரல, ஒன்னும் வரல, நடு ராத்திரி உள்ளரிக்குது எனக்கு. வராங்க. நாங்க 3 பேரும் பாக்குறோம். நான் எந்திரிச்சு அப்படியே நின்று, அப்ப ஒரு மாதிரி நடக்க முடியும் எனக்கு. எந்திரிச்சு நிக்கிறேன். நின்று வேதளிச்சு போய் நின்று பாக்குறோம். இப்ப அந்த சீனிவாசன் சார் என்னை அப்படியே கட்டுறாரு. சார் 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 அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் பாக்குறேன்னு நான் சொல்றேன். இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு புத்தியெல்லாம் பேதளிச்சு போச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்புறம் நாங்க 3 பேர் பார்த்தது, எங்களுக்குள்ள நாங்க எப்படி பார்த்தோன்றத நாங்க அங்கனைக்குள்ளே பேசி நம்ம இப்படி பார்த்தோன்றத தீர்மானிச்சோம். இப்ப சீனிவாசன் சார் ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. இப்ப நானும் ஆசிரமத்துக்கு போது கிளம்புறேன். இந்த பாலு சார் என்ன செஞ்சிருந்திருக்காரு, வேலி ஒட்டி போய் சுவாமி நின்றுட்டு இருந்திருக்காங்க ஒரு புளிய மரத்தடியில. அங்க போயிருந்திருக்காரு. நான் அவங்கள தாண்டி போயிருக்கேன். அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல அந்த மர இணல்ல தெரியல அவங்க நின்றது. நான் போய் ஆசிரமத்துக்கு திரும்புறதுக்காண்டி உள்ள இந்த டர்னிங்ல நிக்கும் போது ஆண்டவா அப்படின்னு ஒரு மைல் சவுண்டு கேக்கு. இந்த சத்தத்தை கேட்டு நான் திரும்பி பாக்குறேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, சிகரெட் கங்கு ஒரு சர்டன் ஹைட்ல அப்படியே ரவுண்டா சுத்துது. நம்ம வெல்டிங் பண்ணும்போது ஸ்பார்க் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஸ்பார்க் தெரிக்குது சுத்தி. இவர் ரெண்டாவது தடவையும் ஆண்டவான்னு சத்தம் போடுறாரு. 2 தடவை சத்தம் போட்டார். ஏதோ நடக்குது, என்னன்னு எனக்கு சரியா புரியல. இப்ப நானும் ஆசிரமத்துக்கு மேல ஏறி வந்துட்டேன். அவரும் வந்துட்டாரு. நான் வண்டி அங்க நிறுத்திட்டு திரும்ப இங்கிட்டு வர்றேன், இவங்க கிட்ட வர்றேன். இப்ப இவங்களுக்குள்ள நிறைய பேர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னன்னு கேட்கிறேன். அப்ப பாலு சார் அவர் அன்னைக்குதான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. அவர் அன்னைக்குதான் வந்திருக்காரு. நான் பாக்குறேன். அப்ப அவர் சொல்றாரு, என் முன்னாடி சுவாமி பறந்தாங்க. எஸ், ஐ அம் தி விட்னஸ் ஃபார் தட் இன்சிடென்ட். நான் தூரத்துல இருந்து அதை பார்த்தேன். அவர் சொன்ன பிறகுதான் அது பறந்தாருன்றது எனக்கு தெரிஞ்சது. இப்படி சுவாமியின் மகத்துவங்கள் எண்ணற்றவை. இது எனக்கு நடந்தது மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப இன்னொரு இன்சிடென்ட் எப்படின்னா, 2016
2016 செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி என் நண்பர் மகன் கோயம்புத்தூர்ல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வெள்ளூர்ல போய் ஒரு கடையில வேலைக்கு சேர்றான். ட்ரைனிங்கா 15 days ட்ரைனிங் போய் சேர்றான். 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 1ஆம் தேதி சனிக்கிழமை, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் ஆசிரமத்துல இருந்து கொஞ்சம் நேரத்தை வீட்டுக்கு போயிட்டேன். பக்கத்துல வீடு கூடலூர், அங்க போயிட்டேன். ஈவினிங் ஒரு 3-3:30 இருக்கும். அங்க போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு இருக்கேன். இவன் எனக்கு ஒரு ஃபோன் பண்றான். எங்க இருக்கீங்கன்னு கேக்குறான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன்றேன். ஆசிரமத்துல இல்லையாங்க. இல்ல நான் ஆசிரமத்துல இல்ல. சாமி எங்க? நான் பயந்துட்டேன். இவன் எனக்கு ஒரு அடாப்டட் சன் மாதிரி. அப்ப இவனுக்கு ஏதோ ஆபத்து, இவன் சாமியை தேடுறானேன்னு சொல்லி என்னாச்சு உனக்குன்னு கேட்கிறேன். இப்ப அவன் சொல்றான், சாமி என் கூட இருக்காருங்க. போன் கட் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப கூப்பிட்டான். என்னப்பா சாமி போயிட்டாரு. அவனால பேச முடியல. அழுகுறான், பயங்கரமா அழுகுறான். என்ன நடந்ததுன்னு கேட்கிறேன். கரண்ட் கட், பவர் கட், எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. நான் ஆபீஸ்ல மாடியில போன் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா திண்டுல உட்கார்ந்துருக்காரு. திண்டுங்கிறான், ஸ்டூலுங்கிறான், உளறான். என்ன சாமி இங்கன்னு கேட்டேன். உனக்கு வேலை அங்க வான்னாரு. எங்க சாமின்னு சிரிச்சாரு. கீழே சிகரெட் எல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிட்டான். அந்த சிகரெட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். இந்த சிகரெட்ல சுவாமி எரிஞ்ச தீக்குச்சியும் உள்ள வச்சிருப்பாங்க. அவங்க சுவாமியை அப்படி கீழே போட மாட்டாங்க. நெருப்பை அணைச்சி அதை எப்பவுமே அந்த சிகரெட்னாலும் சரி அப்படி கங்கா போட மாட்டாங்க. ஆஃப் பண்ணிடுவாங்க ஃபுல்லா. அப்படி அந்த இது அணைச்சு அந்த குச்சி எல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. அந்த எரிஞ்ச குச்சி அந்த தீப்பெட்டிக்குள்ள இருக்கு. இப்ப சுவாமியை காணும். அதுக்கப்புறம் இவன் திரும்பி எந்திரிச்சு இந்த இதெல்லாம் எடுத்துட்டு அவன் மேல பார்க்கும்போது சாமி இல்லை. இப்பதான் எனக்கு போன் பண்ணி இவன் இப்படி பேசுறான். இது அன்னைக்கு 6 இடத்துல காட்சி கொடுத்துருக்காங்க, இவனையும் சேர்த்து. இது அவன் போன் பண்ணது எனக்கு தான். இது மாதிரி அடிக்கடி நிகழும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போ சுவாமி கனவுலையும் வரலாம், பேசலாம், நேராவும் வரலாம். சர்வ வியாபி, சயின்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. சயின்ஸ்ல எல்லாம் இல்லை. இதெல்லாம் சயின்ஸ்ல ப்ரூஃப் பண்ண முடியாது. இன்னும் வரும் நாட்கள்ல எப்படியா தெரியாது. ஆனா பரமஹம்ச யோகானந்தா அவருடைய புக்ல வாசிக்கும் போது சில அதுல வாசிக்க அந்த யுக்தேஸ்வரர் அப்படின்லாம் வரும். அந்த நிலை தான் சுவாமி. அப்ப அவங்க எங்க வேணாலும் அவங்களால இருக்க முடியும். அவங்க என்ன வேணாலும் செய்ய முடியும். இப்ப இங்க சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. சில சமயம் சாப்பிடுவாங்க, சுவாமிக்கு கொண்டு வர்ற சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் தண்ணியில கழுவி விட்டுருவாங்க. இப்ப நான் முதல்ல யோசிச்சிருக்கேன், ஐயோ இந்த சாப்பாடு வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாமே நம்ம அப்படின்னு கூட நினைப்பேன். ஆனா அவர்களால் இந்த சாப்பாடை எங்க சாப்பாடு இல்லையோ அந்த இடத்துக்கு கொடுக்க முடியும். இதை நான் ஜோதியா பார்த்தேன். இங்க இருக்காங்க, வேற எங்கேயோ இருக்காங்க இல்லையா, ட்ரை பண்றத பார்த்தேன். இதெல்லாம் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஏன் இதுவும் நடக்கக்கூடாது? இதுவும் இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம். இப்ப இங்க என்னையவே நான் எப்படி இருக்கேன்னு என்னையவே நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, முந்தி இருந்த மனிதன் நான் வேறு, இன்று இருக்கின்ற மனிதன் வேறு. எண்ணங்களில் எவ்வளவோ மாற்றம். எண்ணங்கள் சீர்பட்டன. மிக முக்கியமான ஒண்ணு அது. நம்ம எல்லாம் மாயைக்குள்ள இருக்கிறோம். மாயையை தான் கேட்கிறோம். மாயையான ஒன்றின் மேலே பற்றாக இருக்கும். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதையெல்லாம்க்கு மேல என்னன்னா, நாம் நம்மை சரி செய்வது. அடுத்தவங்களை பார்க்காம அடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்றதையே விட்டுட்டு நான் எப்படி இருக்கிறேன், எனக்குள் என்ன மாற்றங்கள் வேண்டும், என் தவறுகள் என்ன, அதை நான் அந்த தவறுகளை எல்லாம் நினைத்து அதற்கு வருந்தி திருந்தி திரும்ப அந்த தவறுகளை செய்யாம இருக்கணும். இதுதான் சுவாமி கிட்ட நான் அனுபவப்பட்டது. இப்ப நான் மாறினது எல்லாமே. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. என் பிள்ளைங்க எல்லாம் அவங்க கூட இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனாலும் எனக்கு சுவாமி முக்கியம் அப்படின்னு வந்துட்டேன். ஏன்னா இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு மகான் நமக்கு கிடைப்பது அரிதிலும் அரிது என்று, அதுக்கும் மேல அவர் கூட இருந்து பயணிக்கக்கூடிய இந்த கடைசி நாட்கள் எனக்கு கிடைத்தத மிகவும் புனிதமான நாட்களா நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் சாமியின் திருப்பாதத்திலே இருக்கணும். தட்ஸ் ஆல். சாய்ராம். கிரேட். தேங்க்யூ. ஐயப்பன், தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து வர்றேன். ஐயா பார்க்கறதுக்கு கடந்த ஒரு 3 வருஷங்களை நான் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கிறேன். ஐயா பாத்தீங்கன்னா வாழும் சித்தர், சரிங்களா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்மளுக்கு ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா நம்ம கடவுள் மூலமா போவோம் இல்லையா? ஸோ இவங்க அதுக்கு உண்டான ஒரு டீச்சர் அவங்க, சரிங்களா? ஸோ நம்ம அவங்க டைரக்டா போறதுக்கு முன்னாடி இவங்களாம் வழிகாட்டுதல், சரிங்களா?
யார்கிட்ட எங்க போகணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்க வந்து நம்மளுடைய குறைகளை வந்து இங்க வந்து நம்ம வந்து மனசார நினைச்சு அவங்க வந்து சுத்தி வந்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்மளுடைய மூவ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு கைட்வே வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஒரு இறை சக்தி வந்து வந்துடும். இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷன் வந்து நமக்கு வந்து தட்டுப்படும். அதை நெக்லிஜேட் பண்ணாம அந்த உள்ளுணர்வுக்கு நம்ம ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த பாதையில பயணிச்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு என்ன பாதை கரெக்டான ஒரு வே அப்படின்றத ஐயா வந்து கரெக்டா வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உண்டு. பர்டிகுலரா சொல்லணும்னா நம்மளுடைய கர்மா இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை அழகா வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கறதுல ஐயா வந்து பயங்கர எக்ஸ்பர்ட். சரிங்களா, இந்த ஜென்மத்துல வந்து இங்க வந்து பிராக்டிஸ்லாம் வந்து பண்றோம் அப்படின்னாலே ஒரு புண்ணியம் தான் சொல்ல முடியும், ஒரு புண்ணிய கர்மா தான். கண்டிப்பா. ஸோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எப்பவுமே வந்து இங்க வந்து வந்துடுவோம், சர்வீஸ் பண்றதுக்கு வந்துடுவோம். பர்டிகுலரா வந்து ஆடி அமாவாசைக்கு எல்லா அமாவாசை பௌர்ணமி எப்பயுமே இங்க வந்து க்ரௌட் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து சர்வீஸ் ஓரியண்டா வந்து பண்ணிட்டே இருப்போம். ஐயாவுடைய நிறைய சொல்லிட்டே போவாங்க. நிறைய இல்யூஷன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். அது எவ்வளவுக்கு அளவுக்கு நம்ம வந்து ஐயா வந்து நெருங்கி வந்து போறோமோ நம்மளுக்கு ரொம்ப வந்து பக்கபலமா வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு பவர் வந்து உண்டு. நம்பி வந்து இங்க வந்து நம்மளுடைய குறைகளை வந்து முன்னாடி வந்து எடுத்து வச்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஞ்சமா வந்து நியூட்ரலைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு தெரியும்ல எப்ப நம்மளுக்கு வந்து கொடுக்கணும்னு. இந்த பிரபஞ்சத்துல நம்ம வந்து பிறந்துட்டோம், இத்தனை வருஷமா வந்து இவ்வளவு பெரிய ஆளா வந்து நம்ம வந்து இருக்கிறோம், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ரூட் காஸ்ட் அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதுக்குள்ள வழியை வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து அமைச்சு கொடுப்பாங்க. சரிங்களா, மிகப்பெரிய நன்றிகள். வருகின்ற மக்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுடைய குறையை தீர்க்கும் தெய்வமாக இருக்கிறார் நம்ம மௌன சித்தர் ஐயா. இது போல ஆன்மீக வீடியோக்களை காண்பதற்கு ஆதிரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.